பெரியார் குறித்து மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். பல்வேறு கருத்துக்களையும் அவர் பதிவு செய்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக திராவிடர் கழகத்திலிருந்து சுப வீரபாண்டியன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுப வீரபாண்டியன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. சீமான் அவர்கள் பேசிய பேச்சு நீங்கள் ஒரு நேரம் கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். பெரியார் குறித்து அவர் முன்வைத்த கருத்துகள் மீண்டும் ஒரு சர்ச்சையையே பற்ற வைத்திருக்கிறதுனே சொல்லலாம். உங்களுடைய பார்வை? அதாவது ஒரு அரசியலை மிகவும் அநாகரிகமான ஒரு இடத்திற்கு அவர் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். மக்களின் சிக்கல்களை பற்றி பேசாமல், சமூக தேவைகளை பற்றி பேசாமல், அவதூறுகளை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது என்பது வேதனையாகவும் அவமானமாகவும் இருக்கிறது. காரணம், இப்படி எல்லோரும் இவை எதையாவது பேசினால்தான் எல்லோரும் தன்னை பற்றி பேசுவார்கள் என்று நினைக்கிற அந்த மலிவான புகழ் மீதான ஆசையா, அல்லது அவர் நிதானம் இல்லாமல் பேசுகிறாரா, இன்னும் சொன்னால் மனப்பிறழ்வு ஏற்பட்டிருக்கிறதா என்கிற அளவுக்கு எனக்கு ஐயங்கள் வருகின்றன. மிகவும் கவனமாக சொன்னால், அதாவது அநாகரிகமாக பேசி பேசி மற்றவர்களையும் அப்படி பேசுவதற்கு அவர் தூண்டுகிறார் என்பதுதான். எந்த இடத்தில் ஐயா பெரியார் அப்படி சொல்லி இருக்கிறார் என்பதற்கான சான்றுகளை நீங்கள் நாணயமானவராக இருந்தால் காட்டுங்கள் என்று நான் கேட்க முடியாது. ஏனென்றால் ஒரு நாணயமானவர் இல்லை என்பது உலகத்துக்கு தெரியும். ஆகையினால் நான் இப்போது கூட மற்ற தொலைக்காட்சிகளில் சொன்ன அந்த வரியை வேதனையோடு தான் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி உறவு கொள்ள வேண்டும் என்று சீமானுக்கு ஆழ் மனத்தில் எண்ணம் இருக்கிறதோ என்னவோ, அதை அவர் பெரியாரின் கருத்தாக சொல்லுகிறார். இது மிக மிக அநாகரிகமானது. இதை பற்றி இதற்கு மேல் பேசுவதே வெட்கக்கேடாகும். சமூக நீதிக்காக போராடியது பெரியாரா ஆணைமுத்துவான ஒரு கேள்வி அவர் முன் வச்சிருக்கார். பெரியாருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தமே இல்லைன்னு வேற சொல்லியிருக்கார். உங்களுடைய பார்வை அதை பத்தி? சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தமே இல்லை என்பது சூரியனிலிருந்து வெளிச்சமும் சூடும் வரவே இல்லை என்று சொல்வதற்கு ஒப்பானது. இதற்கு எதனை வைத்த அடிப்படையில் எத்தனை ஆயிரம் செய்திகளை இதற்கு எதிராக நாம் அடுக்கிறது? எந்த அடிப்படை அறிவும் இல்லாத ஒருவரிடம் இருந்து மட்டுமே இப்படி போன்ற சொற்கள் வெளிவரும். எனவே தன்னை பற்றி எல்லோரும் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த செய்தியை ஒட்டி எல்லோரும் ஞானசேகரனை பற்றி பேசுகிறார்கள். அப்படி தன்னை பற்றியும் பேசவில்லையே என்கிற கவலையில் சீமான் இப்படி எல்லாம் பேசுகிறார் என்று கருதுகிறார். இது தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இங்கே மறுபடியும் பதிவு பண்ணியிருக்கார் சீமான். இதை பற்றி அடிக்கடி சமூக ஊடகங்களையும் நம்மால் ஒரு கருத்து முதல்ல பார்க்க முடிகிறது. பெரியாரால் அந்த கருத்து எப்பொழுது, எதனால, எந்த கண்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டதுன்னு தெரியும்? அதற்கு 1000 முறை 1000 பேர் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அதை மறுக்கவில்லை. பெரியார் அப்படித்தான் சொன்னார். அவர் இருக்கிற காலத்திலேயே நான் அப்படித்தான் சொன்னேன் என்றார். அதற்கான காரணங்களை எழுதினார். அது பற்றிய விவாதங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு தாயோடு தங்கையோடு உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னார் என்றால் எங்கே சொன்னார் என்பதை நாம் கேட்கிறோம். ஐயா காட்டுமிராண்டி மொழி என்று தமிழை சொன்னார். அதற்கான காரணங்களை சொன்னார். அதாவது அறிவியல் வளர்ச்சியை நோக்கி செல்லாமல் பழைய புராணங்களை, அதில் இருக்கிற பொய்யான கதைகளை, புடல்களை, ஒழுக்கமற்ற அந்த செய்திகளை மக்கள் பின்பற்றுவதும் அதையே இலக்கியங்கள் பேசுவதும் இது காட்டுமிராண்டி காலத்து ஒழுக்கமற்ற ஒரு முறை அல்லவா என்பதற்காக அவர் சொன்னார். அவர் கடுமையாக எதையும் சொல்லுகிறவர். எனவே அதை சொன்னார். அதை நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கான காரணத்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார். அது பற்றி அவர்கள் விவாதிப்பதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதை விவாதிக்கலாம். ஆனால் அவர் பேசாதது எல்லாம் பேசுவதாக சொன்னது மிக மிக அநாகரிகமான அருவருக்கத்தக்க. நன்றி சுபவீரபாண்டியன், இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.